பாம் போட்டு பக்கத்து நாடுகளில் ஐக்கவோ ஒரு ஐடியாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்னால நம்ம நாடோ வாட் எவர் வார்ஸ் வருது, மாற்றி மாற்றி பாம் போட்டு அழிச்சுக்கிறாங்க. காளி சார் விடுற பாம் ஒரு ஊரை உருவாக்கும். அதுதான் இந்த படம். படத்துடைய டிரெக்டர் விஷால் வெங்கட் சாரை பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் எனக்கு சாரை வந்துட்டு 2016 தெரியும், அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு ஒரு படத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே அவர் இன்வால்வ்டாக இருக்கார். அவர் டிரெக்ஷன் டீம் மட்டும் பார்த்துக்க மாட்டார். ப்ரொடக்ஷனு, இந்த மியூசிக்கு, ஆர்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்மே அவ்வளோ ஆரம்பம் துருன்னு சுற்றிட்டே இருப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் விஷாலை கேட்டால் தெரிஞ்சிடும். பிகாஸ் அந்த அளவுக்கு அப் டு டேட்டாக இருப்பார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் give a very big round of applause and welcome Vishal Venkat sir. ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த டிலேக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட சத்தியமாக டீமாக நாங்கள் எல்லாருமே சாரி சொல்லிக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. வேறு வழியில் இது எங்களை மாதிரி படத்துக்கு இது கிடைக்கிற ஒரு மேடை. இதுதான் எங்களோட ப்ரமோஷன். இங்கேருந்து ஏதாச்சும் பேசி யாராச்சும் பேசி ஏதாவது கிளிப்பு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து அப்படி இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறோம். நானும் கொஞ்சம் நீளக்க பேச போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு சுதா மேம், சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டார். ஸோ கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம படம் பண்ணணும், நிறையா கனவு இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், உழைக்கலாம், எல்லாமே ஓகே. நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் யார், என்ன, ஏது, சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா, யார் நம்புவாங்களா இல்லையா, நம்மளாலும் அது மேலே ஒரு ஐடியா மேலே ஒரு காசு போடணும், ஒரு பணம் போடணும், ஒரு தொகை. எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், சில நேரங்கள் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாவது படமாக ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை ஒரு 6 வாட்டி கேட்டு வேறு கோணத்தில் கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கெம்ப்ரியோ பிக்சர்ஸோட என்டையர் டீம் ஃப்ரம் சுரேன் டு சுரேன் சார், தினேஷ் சார், சிஎஃப்ஓ மேடம், துரை சார், அஜய் சார், கலை சார், பானு மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. பெரிய காஸ்ட் இருக்குது. நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேசல, நேம் சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அர்ஜுன்தா சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னேன். ஏ விஷால், ஆர் யூ ரியலி ஷுர் தட் வில் சூட் திஸ் ஃபிலிம் டா அப்படின்னாரு. அவனே எஸ் சார் அப்படின்னேன். ஏ ஆர் யூ ரியலி ஷுர் டா அப்படின்னாரு. எஸ் சார், ஓகேடா, ஐல் டூ இட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. நெக்ஸ்ட்டு சிவாத்மிகா மேம், அது அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். எழுதுனதுலேருந்து சிவாத்மிகா மேம் தான் இந்த கேரக்டர் பண்ணணும். நித்தம் ஒரு வானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆப்ஷன் தேடிக்கிட்டே இருந்தோம். சரி இவங்க பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. திரும்ப ஒரு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. கடைசி வரைக்கும் என் மைண்டில் சிவாத்மிகா மேம் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நான் செட்டில் சொன்னேன், இஃப் ஒன் ஆக்டர் ஹூ சர்ப்ரைஸ் மீ அண்ட் ஹூ ப்ளூ மீ அவே ஆன் த செட்ஸ் ஆஃப் பாம் இஸ் சிவாத்மிகா மேம். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் தாஸ் சார் என்னை திட்டுவார். ஏன்னா மேம் ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க, நான் உடனே வந்து மேம் லவ்லி மேம் அப்படின்னா, ஏய் விஷால் எனக்கு ஒரு கிஸ் எனக்கு கொடுத்துருக்கேடா அப்படி கேட்பார் இந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு காளி சார். நிஜமானவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் கதை சொல்லும்போது ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் சாவுது, அந்த பிணத்துலேருந்து கொசு வருது. எவ்வளோ பேர் இது ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடம்பு குலுங்கி குசுன்னு சொல்லோன்னே எல்லாருக்குமே அது ஒரு அலர்ஜி மாதிரி, ஐயோ ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நெருடல் அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த அந்த வாயோட பர்பஸ் என்ன, அந்த கேரக்டரோட பர்பஸ் என்ன இந்த படத்துக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அவர் நடிக்கணும், மூச்சு விடக்கூடாது. எவ்வளோ லாங் டேக்காக இருந்தாலும் அவர் மூச்சு விடக்கூடாது. சின்னதாக அப்படி வயிறு அசைஞ்சாலும் மாட்டிப்பார். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பயங்கரமான இவங்க 3 பேர்லையுமே பயங்கரமான மனிதர்களையும் நான் சந்தித்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஐவ் காட் நவ் 3 பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஐ கேன் லுக் அப் டு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்கே ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டார். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் அவரோட சப்ஸ்டியூட்டாக இருந்தேன் காலேஜில். அவர் ரொம்ப நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் ரொம்ப பேடான மிமிக்ரி ஆர்டிஸ்ட்.
ஸோ டிஎஸ்கே சார் வந்து பயங்கரமான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் எனக்கு எப்பயோ மெசேஜ் போட்டிருந்தாரு. எனக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அண்ட் தெரில, ஐ ஜஸ்ட் லைக் him as a person and I wanted to cast him. ஸோ the moment I wrote the role, நான் வந்து சொன்னேன் இது பண்ணால் டிஎஸ்கே சார் தான் பண்ணோம். அண்ட் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடையில் இல்லாத சிங்கம் புலி சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம் சார், எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நாசர் சார், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ டார்லிங். நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் நான் எந்த கம்பெனியில் படம் பண்ணாலும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அந்த கம்பெனியோட இல்லாட்டி என்னோட கம்பெனியோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும் இருக்கணும். ஏன்னா ஹீ இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மீ. ரொம்ப முக்கியமாக அபிராமி மேம் அதே மாதிரி, ஷீ இஸ் அ டெரிஃபிக் ஆக்ட்ரஸ். லைக் நாசர் சார், அபிராமி மேம், இந்த மாதிரி டெரிஃபிக் ஆக்ட்ரஸோட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு தரது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபிராமி மேம், யூர் அகெயின் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட். டிஓபி ராஜ்குமார் இங்கே இருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். ஒரு மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியவே தெரியாத ஒரு கேமராமேனாக இருந்தவர். டைரக்ஷன்னா என்ன, ரைட்டிங்னா என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு பையனா. வி வேர் போத் கிரேட்ஃபுல். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவால் ப்ளஸ் அவனோட அம்மா அப்பாவால் ஃபீஸ் கொடுத்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு சினிமா பற்றியோ கேமரா பற்றியோ எதுவுமே தெரியாது. அன்றைக்கி அவங்க ஃபீஸ் கட்டினாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து போய் படித்தோம். ஆனால் இன்றைக்கி படித்து நாங்களாம் கேமராமேன் ஆகுமா, டைரக்டர் ஆகுமான்னு நினச்ச பசங்க இன்றைக்கி நானும் அவனும் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அவர் மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காரு. வீரப்பன் ஜி5ல அந்த சீரீஸோட டிஓபியாக இருந்திருக்காரு. அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 13 years later we are standing on a stage as a director and cameraman. That is a very big journey. அவன் ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னான், எனக்கு ரொம்ப, நாங்கள் நடுவில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு லாங் பேக் 12 years ago டீ கடையிலேருந்து நாங்கள் ஒரு 5000 ரூபாய் வீடியோக்கு வந்து நாங்கள் ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் we are doing digital videos for them for a short span of time. அங்கேருந்து நாங்கள் பாம்பேயில் வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தோம். ஸோ இட் இஸ் அ பிக் க்ரோத் ஃபார் ஹிம் அண்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் திஸ் ஜேர்னி ராஜ். ரொம்ப முக்கியமாக இமான் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க் பண்ணுவோமா, அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. நான் போய் கதை சொன்னேன். இது வந்து இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். குசு மட்டும் படம் கிடையாது, நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய படம். பாம்ன்ற ஒரு டைட்டில் ஏன் வச்சோன்னா, இப்போது இந்த உலகத்தில் வந்து பாம் போட்டு பக்கத்து நாடுகளில் அழிக்கவோ ஒரு ஐடியாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்னால நம்ம நாடோ வாட்டெவர் வார்ஸ் வருது, மாற்றி மாற்றி பாம் போட்டு அழிச்சுக்கிறாங்க. காளி சார் விடுற பாம் ஒரு ஊரை உருவாக்கும். அதுதான் இந்த படம், அதுதான் இந்த பாம். இமான் சார், இட் இஸ் பீன் அ ப்ளஷர் சார். ஐ திங்க் he is a well-wisher to me. He is not my brother, but he is my philosophical guru. இது உடனே நிறைய பேர் உடனே தப்பாக யோசிக்க வேணாம். ஏன்னா சார் வந்து ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுவார், உடனே ஃபிலாசாபிக்கல் குரு ப்ரீச் பண்ணிட்டாரா? அப்படி கிடையாது. ஃபிலாசாஃபின்றது வேறு, ரிலீஜன்ன்றது வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வேறு. ஹீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பை ஹார்ட். ஐ ஹவ் ஹேட் ஹார்ட்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் வித் ஹிம். மை டெய்லி அவரோட ஸ்டூடியோக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கும். whenever I feel down, whenever I feel low, அன்றைக்கி நான் யோசிக்கிற ஒரே விஷயம், சே நான் இப்படியாச்சும் இமான் சார் ஸ்டூடியோக்கு நான் இன்றைக்கி போயிடலாமா? அந்த எனர்ஜி அண்ட் தி ஆரா இன்சைட் தி எனர்ஜி இஸ் அமேசிங். அண்ட் தட் இஸ் வாட் ஹேஸ் கன்வெர்டட் டு சாங்ஸ், தட் இஸ் வாட் ஹேஸ் கன்வெர்டட் டு தி ஆர்ஆர். அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் சார். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் யூ வில் பி ஆஸ் அ வெல்விஷர் அண்ட் அ குரு ஆர் வாட் எவர் டு எவர் சார். எனக்கு பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போது இந்த பாம் நான் சொன்னது சின்ன அதுதான். பொதுவாக ஏன் இந்த பாம் உருவானதுக்கு எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்குது. முதல் இன்ஸ்பிரேஷன் என்னோடய தாத்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் ஏஞ்சிப்பார், காலையில் 4:30 மணிக்கு ஏஞ்சிப்பார், சுட சுட காஃபி போடுவார். 3 சத்தம் எப்போவுமே வரும். இது 3 நாளதான் இது ஒரு சத்தம். இது எங்கள் தாத்தா. என் தாத்தாவோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவரை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம். ஏஞ்சி வராரு, நான் அவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ரெஸ்ட் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டே இருக்கோம். தாத்தா ஏந்திரு தாத்தா, ஏந்திரு தாத்தா, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கோம், தாத்தா செத்துட்டாரு.
அம்மா தாத்தா செத்துக்கிறோம் டே போய் டாக்டர் கூப்பிட்டு வா அப்போல்லாம் சொல்லாதறான்னா எல்லாருமே தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி நான் கரெக்டாக டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக் சாவியை தேடி எடுக்க போகும்போது டர்ன்னு ஒரு பெரிய சத்தம் எங்கள் தாத்தா எழுந்துச்சிட்டாரு. மனுஷனுக்கு அப்போ 85 வயசு. ஹி ஜஸ்ட் woke up அப்படியே ஹி ஜஸ்ட் stood up. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் ரூம் போனார், வந்தார். அடுத்த நாளைக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராரேன், எங்கள் தாத்தா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு என்னோடய அங்கிள்கிட்ட. டேய் 5 நிமிஷம் நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்தேன்டான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது முதல் இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலான்னு. ரெண்டாவது, நம்ம சில விஷயம் கோத்ரூ பண்ண மாட்டோம், ஆனால் கொஞ்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம். ஸ்கூல் காலேஜ் 2-3 வீடியோஸ் பார்த்தேன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறதோ, ரிலிஜன் நோக்கியோ, சாமி நோக்கியோ, நம்பிக்கை சார்ந்து நோக்கியோ, அதை பற்றி சண்டை போடும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை இழிவுபடுத்தும் போதோ அதெல்லாம் மனசு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி இதை நோக்கி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே கலந்து நம்பிக்கை சார்ந்து நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஆனால் இது யார் மனசையும் புண்படுத்தவோ யாரையும் ஹர்ட் பண்ணவோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இந்த படம். ஏன்னா ஒரு நண்பன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் வந்து மணிமுத்துன்ற கேரக்டர் அர்ஜுன் சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, காளி சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிவாத்மிகா மேம்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் எனக்கு இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் நல்ல படம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லாருமே இந்த மக்கள் வந்து இந்த படத்தை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கும்போது அதை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் காலையில் கண்முழிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கண்முழிக்கிறான். அந்த நம்பிக்கையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்ற ஒரு கேள்விக்குறிதான்ற ஒரு வசனம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பிக்கையை யார்கிட்டையுமே நம்ம பறிக்க முடியாது. அப்படி நம்பிக்கை பற்றியும் நண்பனை பற்றியும் நம்மளோட இமோஷன்ஸ் பற்றியும் நமக்குள்ளே இருக்கிற கேள்விகளும் சக மனிதனை நம்ம என்னவா பார்க்குறோம் அதெல்லாம் தாண்டி அன்பு மட்டும்தான் இங்கே எல்லாமே நிலைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஏன்னா பாமுக்கான முழுசாக நான் அந்த விளக்கத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து தேவையில்லாத வாய்வு தான் குசுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சோஷியல் சிஸ்டமில் தேவையில்லாத நிறையா இருக்குது. அதை மெட்டஃபரிக்கலாக சொல்லணும்னு நினச்சது தான் இந்த பாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் சார் சுற்றி இங்கே வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை நிறையா படித்திருக்கேன். வெறும் காலில் ஓடி இருக்காரு. காளி சாரை உப்பு மூட்டை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்காரு. கத்துவார், ஷார்ட் கட் சொல்லுவானா மாட்டானாடா, ஐம் லிஃப்டிங் அப்படின்வார். பரவாயில்ல தூக்கட்டும் மனுஷன் அப்படின்னு நானும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் நிறையா வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட எப்போவுமே கேள்வி கேட்பார், என்ன எப்படா இதில் யோசிச்சேன்னாரு. நான் ஒரு படம் அவரோட வேலை பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம். எங்கள் மேம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஏடியாக வேலை பார்த்தேன். தெரில அன்றைக்கிலேருந்து எனக்கு சாருக்கு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லா படத்துலையும் போய் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ரஃப் அண்ட் டஃப்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப க்யூட்டான பர்சன் ஆக்சுவலாக. மனுஷன் ரொம்ப தங்கமானவன், ரொம்ப க்யூட்டு, கொஞ்சலாம் அவரை. ஸோ அவர் பண்ணால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் டு டேக் இட் அப் அஸ் அ சேலஞ்ச் அண்ட் டு ஓன் த கேரக்டர் அண்ட் டு டூ இட் டு யுவர் அட்மோஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கன்வின்ஸ். லைக் என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க, சிபிஐயா சொன்ன மாதிரி எப்படியான்னு கேட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ஐயா ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அர்ஜுன் தாஸ் சார் புல் ஆஃப் பண்ணார், ஆனால் மிரட்டிட்டாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ தட் வாஸ், ஐ திங்க் தட் இஸ் ஹிஸ் கன்விக்ஷன், த வே ஹீ புல்ட் இட் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஆடியன்ஸ், டு சோஷியல் மீடியா, ப்ரெஸ், என்னோடய முதல் படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இன்றைக்குமே நான் அந்த நன்றி கடனோட தான் இருப்பேன், என்றைக்குமே இருப்பேன். உங்களோட எழுத்தும் உங்களோட வார்த்தையும் பெரிய பெரிய வேல்யூ இருக்குது. அது நீங்கள் எல்லோரும், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பாம் படத்தையும் செப்டம்பர் 12 மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மக்களும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நன்றி.